அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்கிறாரா விஜய்? என்ன விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் தேதி தள்ளி போயிருக்கு. கோர்ட்டில் கேஸ் நடக்குது. ஜனவரி 9 நாளைக்கு தான் தீர்ப்பு வரப்போகுது. அந்த தீர்ப்பை பொறுத்து தான் மறுபடியும் ரிலீஸ் ஆகிற தேதி என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வரும். இதற்கிடையில் பிஜேபியும் டிவிகேவும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒரு கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு தான் ஜனநாயகன் படத்தினுடைய எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துவதற்கு இந்த தணிக்கை சான்றிதழ் கிடைக்க லேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. தமிழகத்தின் தலை சிறந்த அரசியல் விமர்சகரும் திமுகவினுடைய அடிப்படை ஆணிவேர் உறுப்பினருமான திரு செந்தில்வேல் அவர்கள் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கும் புதிய தலைமுறைக்கும் கொடுத்த பேட்டியில் சொல்கிறாரு. அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒரு கூட்டு சதி பண்ணுறதுனால இந்த ஜனநாயகன் படத்தை பற்றி அனைத்து நியூஸ் சேனல்லையும் ஃப்ளாஷ் நியூஸாக பேசுவாங்க. டெய்லி நைட்டு 7 to 9 மணி வரைக்கும் இதை பற்றின விவாதங்கள்லாம் நடக்கும். இது ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு பலமாக அமையும் அந்த படத்துக்கு அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இப்படிப்பட்ட வேலையில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை பகிர்ந்துருக்காரு. இது ஒரு குற்றச்சாட்டாகவும் வைக்கிறார். இப்போ இந்த ரெண்டு படத்தோட ட்ரெய்லரை பார்த்தோம் அப்படின்னா, ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லரை பராசக்தி படத்தினுடைய ட்ரெய்லர் பீட் பண்ணிருச்சு. ஒரு 4 கோடி பார்வையாளரை கடந்திருக்கு. அந்த 4 கோடி பார்வையாளர்களில் ஒரு 5% பேர் லைக் போட்டிருந்தாலும், ஒரு 10% பேர் கமெண்ட் போட்டிருந்தாலும் அது உண்மைன்னு நம்பலாம். அது ஒரு பொய்யான பிம்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு வருது. சரி, அந்த டாபிக்குள்ளே போக வேண்டாம். இப்போ திமுகவின் அடிப்படை உறுப்பினரான திரு செந்தில்வேல் அவர்களுக்கு என்னுடைய ஒரு கேள்வி. ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னா 1100 தேட்டர்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக லியோ படம் 148 கோடி முதல் நாளில் வசூல் பண்ணிச்சு. அதை கூலி படம் 151 கோடியை பீட் பண்ணிச்சு. இப்போ இந்த ஜனநாயகன் படம் 1100 தேட்டரில் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக கூலி படத்தின் சாதனையை பீட் பண்ணி தமிழ் சினிமாவின் ஒரு நாளில் அதிக வசூலை செய்த படம் அப்படிங்கிற ரெக்கார்டை கண்டிப்பாக படைச்சிரும். ஸோ 2 படத்துக்குமே தணிக்கை சான்றிதழ் கொடுக்க நீ லேட் பண்ணு, கொஞ்சம் முன்ன பின்ன கொடு 2 படத்துக்கும் தணிக்கை சான்றிதழ். எப்படியும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி நான் பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணிடுறேன். அப்போ இந்த 1100 தேட்டரில் பாதி தேட்டருக்கு தான் ஜனநாயகன் படம் விநியோகஸ்தவம் கிடைக்கும். அப்போ எப்படியும் அந்த முதல் நாள் வசூலை பீட் பண்ண முடியாது. இதற்கு நடுவில் நான் தமிழக மக்களின் ஒரு உணர்வு பூர்வமான ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற விதமாக பராசக்தி படம் இருக்கிறதுனால அதற்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்துருவேன். எப்படியும் ஜனநாயகன் படத்துக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன், கிடைக்கவும் கிடைக்காது. ஸோ எப்படியும் அந்த முதல் நாள் வசூலை பீட் பண்ணவே பண்ணாது. ஸோ ஒரு மிகப்பெரிய வரலாற்றில் விஜய் அவர்கள் மறக்க முடியாத சினிமா ரிட்டையர்மெண்ட்டை நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பிஜேபியும் டிஎம்கேவும் சேர்ந்துக்கிட்டு நல்ல உறவில் இருந்துக்கிட்டே இப்படி ஒரு சதித்திட்டத்தை தீட்டக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கு திரு செந்தில்வேல் அவர்கள்லாம் பதில் சொல்லணும். எப்படி பதில் சொல்வார் அப்படின்னா, விஜய் ஃபேன்ஸாக இருக்க நீங்கள் தான் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு அவர்கிட்ட போய் சேர்கிற அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்.